தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 28, 29. உறுதியாக உங்கள் சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். மக்களும் பார்க்கின்றோம், தூய ஆவிக்கு எதிராக வருகிற பாவங்கள் எதெல்லாம்? தூய ஆவிக்கு எதிராக வருகிற பாவங்கள் நாம் மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நன்மைக்கு எதிராக வருவது அத்தனையும் தூய ஆவிக்கு எதிரான செய்கின்ற பாவங்கள். உதாரணம், ஒரு நபர் ஜெபிக்க வருகிறார் என்றால், நீ இப்போ ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்வது தூய ஆவிக்கு எதிரான பாவம். குடும்பத்தில் ஜெபமாலைக்கு அவன் அமர்ந்து கொள்கின்றான். இதோ குடும்பத்தில் ஜெபமாலைக்கு நேரமாகிவிட்டது, நான் குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொல்கிற பொழுது, எடா நீ இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம், அப்புறம் போய் கொள்ளலாம், ஜெபமாலையெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிற பொழுது தூய ஆவிக்கு எதிரான செய்கின்ற பாவங்கள். ஆலயத்துக்கு போகின்ற மனிதனை பார்த்து கொண்டு, இப்போ நீ போக வேண்டாம், நீ உட்காந்து படி, நீ வேலைக்கு போ, அல்லது நீ வா நண்பனுடன் நாம் ஊர் சுற்றலாம் என்று நாம் போகிற சமயத்தில் தூய ஆவிக்கு எதிரான செய்கிற பாவங்கள். ஒரு மனிதன் நன்மை செய்ய முற்படுகின்ற பொழுது, பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முற்படுகின்ற பொழுது, இப்போ நீ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், நீ என்ன ஏமாந்தவனா, நீ ஏன் இப்படி உதவி செய்கின்றாய் என்று சொல்கின்ற பொழுது தூய ஆவிக்கு எதிரான செய்கிற பாவங்கள். அப்போ தூய ஆவிக்கு எதிராக வருகின்ற பாவங்கள் என்று சொல்கின்ற பொழுது நன்மைக்கு எதிராக வருகின்ற பாவங்கள். அப்போ எதெல்லாம் நாம் செய்கின்றோமோ, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முயற்சி எடுக்கிற சமயத்தில் இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது இதெல்லாமே தூய ஆவிக்கு எதிராக செய்கிற பாவங்களாக மாறுகிறது. சிந்தித்து பார்ப்போம், நீயும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நன்மைக்கு எதிராக நாம் போய்கொண்டிருக்கின்றோமா, அல்லது நன்மை செய்ய நாம் உதவி செய்கின்றோமா? இது ரெண்டும் இல்லையே. நன்மை செய்ய நாம் உதவி செய்யவில்லை, மாறாக நன்மைக்கு எதிராக நாம் போகிறோம் என்றால் இறைசனத்தில் மன்னிப்பு கேட்போம். நாம் வாசிக்கிறோம் இல்லையா, எபேசியருக்கு திருமுகத்தில், தெய்வம் நன்மை செய்யத்தான் நம்மை படைத்திருக்கின்றார், ஆகவே நன்மை நாம் செய்வோம். அந்த நன்மை முதலில் குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நன்மை செய்யதான் நீர் என்னை படைத்திருக்கின்றீர். ஆனால் அந்த நன்மைக்கு எதிராக சிந்திக்கவும் பேசவும் செயல்படவும் இதோ நான் எடுத்து போய்கொண்டிருக்கின்றேன். என்னை மன்னித்தருளும். இனி தரப்புற அந்த வாய்ப்புகள், நன்மை செய்யப்படுகிற அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நன்மை செய்ய எனக்கு சக்தியை தந்துடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.